இங்க வந்து ஆட்டம் போடு, எதிரியோ நண்பன் தாண்டா. இங்க வந்து. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜா சார்? நட்சத்திரங்களை எண்ணிட்டு இருக்கேன். ஓ, இந்த வேலையை நீ ஸ்கூல்ல பண்ணிருந்தேன்னா பாஸ் ஆவதா இருப்ப. நான் வாழ்க்கையில பாஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஸ்கூல்ல இல்ல. அப்படின்னா படிச்சவங்க எல்லாரும் வாழ்க்கையில நல்லா இல்லையா என்ன? படிச்சவனுக்கு படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை, படிக்காதவனுக்கு எல்லாமே வேலைதான். படிச்சவன் கத்துக்கிட்ட வேலையை செய்யறானா, படிக்காதவன் 100,000 வேலையை செய்வான். படிச்சவன் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு நினைப்பான், படிக்காதவன் 101வது விஷயத்துல ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். மனுஷனுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருக்கணும் தான், பட் ஜெனரல் நாலேஜ் அதை விட ஜாஸ்தியா இருக்கணும். ஹோ, ஹரி குருஜி, உங்களை சாஷாங்கமா வணங்கிக்கிறேன். என்ன விட்டுருப்பா. அப்படி வா வழிக்கு. எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. ஹே, நாளைக்கு என்ன வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு. ஏன்? ஏன்னு கேக்குற? என் பர்த்டே. அதுக்கு நான் ஏன் என் வேலையை கேன்சல் பண்ணோம்? என் லவ்வரை உனக்கு காட்டுறேன்னு நான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீயும் அவனும் பர்த்டே என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு என் ப்ரோக்ராம நான் மிஸ் பண்ணா அவ்வளவுதான், என் லவ்வரு பத்திரகாளியா மாறிடுவா. என்ன, உன் லவ்வரா? யாருடா? உன்கிட்ட சொல்லவே இல்லல. என் பாப்பாவை நாளைக்கு உன்னை மீட் பண்ண வைக்கிறேன். பாப்பாவா? அவளை நான் எப்பவுமே அப்படியே செல்லமா கூப்பிடுவேன். நாளைக்கு தான் பார்க்க போறல, அப்புறம் என்ன? அப்படியா? சரி, காட்டு காட்டு. ஹலோ ஹலோ, என் லவ்வரை பாக்குற குஷியில போனே கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். யாருடா அவ? கதை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. சென்டர்ல நீ ஏன் பேசிட்டு இருக்க? அங்கே பார். பாக்குறேன் பாக்குறேன். அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? பாப்பாவா பாப்பா. என் கையில மட்டும் அவன் மாட்டானோ. ஜானு, இவங்க வேற. சாப்பிட வாடி. எனக்கு சாப்பாடு வேணாமா. சாப்பாடு வேண்டாமா? ஏன்? எனக்கு சாப்பாடு வேண்டாம், அவ்வளவுதான். இஷ்டப்படி நீ நடந்துக்கோ. ஐயோ, என்ன பண்றது என்ன பண்றது? விடியட்டும், வச்சுக்கிறேன். அடடா. இந்த கத்தி ஓகே. இத வச்சு ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இன்னைக்குதான் அவளோட கடைசி நாள். அவ உனக்கு கிடைச்சிட்டான்னு என்னைய நீ அவாய்ட் பண்றியா? வர இரு. The number you're trying to reach is currently busy. ஏன் போனே கட் பண்றியா? உனக்கு ஒருத்தி கிடைச்சிட்டான்னு ஏன் போனே நீ கட் பண்றியா? இரு, நான் வரேன். சொல்லுடி அத்தை பொண்ணே. உன் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் வீட்ல இல்ல, காலையிலே போயிட்டான். எங்க போயிருக்கான்? வேற எங்க போயிருப்பான்? எங்க அண்ணிய பார்க்கதான் போயிருப்பான். என்ன அண்ணியவா? பாவி பாவி, அவளை உனக்கும் தெரியுமா? என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்டயே இன்னைக்குதான் சொன்னா. போட்டோவை காட்டினா. அண்ணி சூப்பரு. சூப்பரா சூப்பர். கிழவி, போனை கட் பண்ற. இவளும் என்ன கடுப்பேத்துறாளே. என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கால் பண்ணி பாக்குறேன். எட்ரா எட்ரா எட்ரா. எடுக்கவே மாட்டேங்கிறான். ஐயோ கடவுளே, என்ன பண்றது? போன் பண்ணலாமா வேண்டாம்? அங்க போலாமா வேண்டாம் வேண்டாம்? என்னதான் பண்றது? போனே எடுக்க மாட்டேங்கிறா. லூஸ். ஐயோ, போன் இவ்வளவு நேரம் பண்றது, எடுக்கவே மாட்டேங்கிறானே. எடுக்க மாட்டேங்கிறானே. எட்ரா எட்ரா எட்ரா. 5 மணிப்பூ இந்த சிரிப்பு. கழுத பண்ணி நாய் எருமை. நான் போன் பண்ணும்போது நீ கட் பண்றியா? உனக்கு யாரோ லவர் கிடைச்சிட்டான்னு என்னைய அவாய்ட் பண்றல்ல? நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டல்ல. ஏண்டா அழுவுற? ரொம்ப டைட் ஆயிட்டேன்டி. அதுக்கு என் பாப்பா போன் பண்ணி இப்பவே என்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது? எங்க வரா? என்னோட வீட்டு டெரேஸுக்கு. உன் வீட்டு டெரஸ்கா? குடிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஐயோ, அவ வந்துட்டாடி. நான் அவனுக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். வந்துட்டாளா? இப்ப நானும் அங்க வரேன். ஓ, யாரோ ஒருத்தங்க வரதுக்காக இவ்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கியா? எங்க அவ? எங்க பாப்பா?
இவதான் என்னோட பாப்பா. ஹாய் பாப்பா. இன்னைக்கு அவளோட காதலை என்கிட்ட காட்டுறதா சொல்லியிருக்கா. நான் பிறந்தப்ப அவன் தூக்குனப்ப நான் சிரிச்சேனா, அதுக்குதான் என் பிறந்த நாள்ல என் காதலை அவன் கிட்ட சொல்ல போறேன். வாழ்நாள் முழுக்க என் அன்பால அவன் சந்தோஷமா இருப்பான். சரிதானே? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நான் வாக்கு கொடுக்குறேன். என் பாப்பாவுக்கு அவ மனசுல இருக்கிற பையன் வேணாம் மாமா. என் கனவை நிறைவேற்றுற பையன் வேணும். அந்த பையன் நானா இருப்பேனா? இத்தனை நாளா நான் காலேஜ்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இவனுங்களுக்கு நான் எந்த சக்தியும் வச்சிருக்கலன்னு தெரிய வந்துச்சுன்னா சத்தியமா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க. இப்ப என்ன பண்றது? இன்னும் 2 மாசம் இந்த காலேஜ்ல வர வண்டியை ஓட்டணும். டைம் வேற ஆயிடுச்சேப்பா. நான் வேற கிளாஸ் போய் எடுக்கணுமே. சார், ஐயோ நான் இனிமேல் காலேஜுக்கு வர மாட்டேன். வேணாம் விடுப்பா. நீ உன் வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். உன் எக்ஸாம் நானே எழுதி உன்னை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். பாஸ் பண்ணி அனுப்புறீங்களா? ஏன்பா நீ பாஸ் ஆகுறது வேணாமா? சரி, டிஸ்டிங்ஷன் சர்டிபிகேட் அனுப்பிடுறேன். சரி சார், வரட்டுமா சார்? ஐயோ, நீ ஏன்பா ரிஸ்க் எடுக்கிற? நீ உன் அட்ரஸ கொடுத்தீனா நானே மார்க் ஷீட்ஸ் அனுப்பிடுறேன். சரி சார். அப்பாடா, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். டேய், ஏய் மச்சான், ஒரு வருஷமே போச்சு. நான் ஹாய் சொன்னா அவ ஹாய் சொல்றா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என் லவ் எப்படா மூவ் ஆகும்? மச்சான், எனக்கு ரொம்ப டவர் குட்டி அம்மனோட பவர் கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான். அப்படிதானடா? பண்ணலாம், இரு மச்சான். சைலண்டா மச்சான். கேஜிஎஃப்ல இன்னொரு டெம்பிள் இருக்கு மச்சான், இன்னும் ஓபன் ஆகவே இல்ல. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நானே போய் பூஜை பண்ணிட்டு வரேன் மச்சான். டேய், நாங்களும் உங்க கூட வரோம்டா. ஏய், எல்லாரும் போலாம்டா மச்சான். ஆளு. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா. அண்ணா மோஸ்ட்லி உங்க யாருக்காவது சொல்லியிருக்கலாம். இருங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன். ஹலோ ஜானு, ஒரு நிமிஷம். இப்ப நீ அண்ணான்னு கூப்பிட்டல, அவங்கள நீ யார கூப்பிட்ட? அவங்கள நான் இதுக்கு கூப்பிடணும், நீங்க தானா? ஜானு, காலேஜ்ல என்ன வேற யாரு அண்ணான்னு கூப்பிட்டாலும் நான் ஒத்துக்குவேன். ஆனா நீ அண்ணான்னு கூப்பிட்டா நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு புத்தி கெட்டு போச்சா? தங்கச்சி மாதிரி பழகுறன்றதுக்காக தான் நீ விஷ் பண்ணும் போதெல்லாம் நானும் விஷ் பண்ணேன். இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்க பையன் எனக்கு தெரிஞ்சிருந்தா உன் பக்கம் நான் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன். நான் என்னைக்கு உன்னை தங்கச்சின்னு கூப்பிட்டுருக்கேன் சொல்லு? நீ இல்ல, சஞ்சித் தான் என்கிட்ட வந்து சொன்னா. இந்த விஷயம் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லா தெரியும், கேளு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதுக்காக நான் எதுக்கு சேஞ்ச் ஆகணும்? நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஹலோ பிரதர், அண்ணான்னு நான் கூப்பிட்டவனெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு இது ஒன்றும் அந்த மாதிரி இடம் கிடையாது. இந்தியா. நீ என்ன எங்க அப்பா அம்மாவுக்கு போறதையா எனக்கு தங்கச்சி ஆக்குறதுக்கு? உனக்கு உறவுகளோட வேல்யூவே தெரியல. இதுல லவ் வேற ஒரு கேட. ஒரு பொண்ணு ஒரு பொண்டாட்டி ஆகிறதுக்கு சில நியாயம், சில தர்மங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு ஒரு தங்கச்சி ஆகிறதுக்கு அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதும். உனக்கு இதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசாம இங்க இருந்து போயிட. நெல்லு, என்ன பசங்கன்னா உனக்கு விளையாட்டா போச்சா? என்னோட அப்பா அம்மா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவானா? நீ மட்டும் என்ன லவ் பண்ணலன்னா நீ கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். மனசுல ஒருத்தனை வச்சுட்டு அண்ணான்னு கூப்பிட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னோடது ஒன்னும் கேவலமான காதல் இல்ல. நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னை நான் காதலிக்கவே மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நீ உயிரோட இருக்க.
என்ன சொன்ன? உன் அப்பா அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்கன்னு சொன்னல, போய் அவங்க கிட்ட கேளு. உன் அப்பா சொன்ன உடனே உங்க அம்மா காதலை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு, இல்ல காத்திருந்து ஒத்துக்கிட்டாங்களான்னு. ஒருவேளை உங்க அப்பாவோட காதலை ஏத்துக்காம இருந்திருந்தா உன் அம்மாவையும் கொண்டுட்டு அவரும் செத்து போயிருப்பாரா அப்படின்னு, இல்ல தூரத்துல அவ எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரா அப்படின்னு. இன்னும் அவங்க காதல் எப்படி இருந்தது, அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு உனக்கு சுத்தமா புரியல. புரிஞ்சிருந்தா சத்தியமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன். ஏய், காதலுங்கிறது இங்க இருந்து யோசனை பண்ணி வாயால சொல்றது மட்டும் இல்ல, இங்க இருந்து புரிஞ்சுக்கிட்டு கண்ணால பேசுறது மட்டும்தான். அதெல்லாம் கொஞ்சம் விடுப்பா. புடிச்சவளை கொன்னுட்டு நீயும் செத்து போயிட்டா அதுல என்னப்பா சாதனை இருக்கு? வாழ்க்கையில நீயும் ஒரு சாதனை பண்ண. அப்ப பாரு, பொண்ணை காதலிக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. நல்ல யோசனை பண்ணி பாரு. பிரதர், சாரி சிஸ்டர்.